வீடியோக்குள்ள இருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் போல தான் லேட்டாக தான் வந்திருக்கேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா மொத்த இந்தியாவையுமே திரும்பி பார்க்க வச்ச அந்த ப்ரொடெஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொறுமையாக அடி மேலே அடி எடுத்து வச்சு அவசரப்பட்டு என்ன இது சீக்கிரம் வாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 3 விஷயத்த பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொடெஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது. செகண்டு, இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது. தேர்டு, அது என்னன்றதை போக போக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னதான் நடந்துச்சு, எதனால் இந்த ப்ரொடெஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. மேலே நடந்த நீட் எக்ஸாமோட கொஷின் பேப்பர் லீக், அங்கிருந்தா பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. மேலே பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சுமார் 20 லட்சத்துக்கும் மேலான ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்க. ஆனால் அந்த எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ தெரியாது அவங்க எழுதின எக்ஸாம்ஸ் கணக்கெடுத்துக்கப்படாது அப்படின்னு. நாடு முழுவதும் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்து இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடியே கொஷின் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு அப்படின்றத. இதுக்கு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இப்போ அவங்க கரண்ட்டாக எழுதின எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸாமை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாமுக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ண ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், ஆல்ரெடி கோச்சிங் கிளாஸ் கொள்ளடிச்சது பத்தாதுன்னு திரும்பியும் போய் அவங்ககிட்ட காசு கொட்டணும். அதுவும் இல்லாமல் திரும்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமே அப்படின்ட்டு சொல்லி வர ஆன்சைட்டி. ஆனால் இந்த ப்ரொடெஸ்ட்டை மேஜராக ட்ரிகர் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் லீக். இது ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நடக்கலை. இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 2021 பீகாரில் ஒரு டைம் பேப்பர் லீக் நடந்திருக்கு. அதுக்காக சில எக்ஸாம் சென்டர்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2024 ஒரு 1500 கேண்டிடேட்ஸோட ரிசல்ட்ஸை மட்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2026 இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் லீக் எக்ஸாம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. இது 2 விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டை மேஜராக ட்ரிகர் பண்ணுது. இந்த ப்ரொடெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூன் 6 தான் ஸ்டார்ட் ஆகுது. இதை யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டிலேருந்து அவங்க சார்பாக சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 20 இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளுங்க சேர்றாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட 3 டிமாண்டை கவர்மெண்ட் முன்னாடி வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் லீக்கு அக்கௌண்டபிலிட்டி எடுத்து எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட சிஸ்டத்தை ரீஃபார்ம் பண்ணணும். தேர்டு பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன 12 பேரோட ஃபேமிலிக்கு 1 crore காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 28 அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த சோனம் வாங்சுக் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்ற விஷயத்தையும் டிக்ளேர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லெவலில் தெரிய வர ஆரம்பிக்குது. நேஷ்னல் லெவலில் ஜூன் 28 அப்போவே தெரிய வர ஆரம்பிச்சிருச்சு. நாட் ஜூலை 23. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 20 ப்ரொடெஸ்டர் சைட்லேருந்து ஒரு பார்லிமெண்ட்டை நோக்கி ஒரு மார்ச் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எந்த ஒரு மார்ச்சுக்கும் பர்மிஷன் தரல. அதையும் மீறி அவங்க மார்ச் பண்ண காரணத்தினால அவங்கள அப்ரூவ் படுத்துறதுக்காக போலீஸ் லத்தி சார்ஜையும் டியர் கேஸ் அது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன நடந்துச்சுன்றத நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த ப்ரொடெஸ்ட்டில் கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ், வயசானவங்க, சின்னவங்க, பெரியவங்க எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் அடித்து எல்லாத்தையும் அப்ரூவ் படுத்தினாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாகவே மாறிச்சு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு கிடச்சிச்சு. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இன்டர்நெட்டை ஷட் டவுன் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எல்லா இடத்துலேருந்து சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. சில பேர் நேரில் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. சில பேர் அவங்க இருக்கிற இடத்துலேருந்தே அவங்களோட ஆதரவை தெரிவித்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 23 கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நீட் பேப்பர் லீக் கேஸை விசாரிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கோர்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இந்த ப்ரொடெஸ்ட்டில் அது எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை 25 இந்த நாள் பார்த்தீங்கன்னா ப்ரொடெஸ்டர்ஸ்க்கு ஒரு விக்ட்ரி டே அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வச்ச ஒரு டிமாண்டான எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு.
இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண நினச்ச சில விஷயங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா, எஸ் நீட் பிரச்சனை தான். ஆனால் நீட் மட்டுமே பிரச்சனை கிடையாது. நீட்டையும் தாண்டி இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அடிக்கிற கொள்ளை, அவங்க பண்ணுற ஃப்ராடுத்தனம், இந்த பேப்பர் லீக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இந்த ப்ரொட்டஸ்ட்டில் மக்களோட மெயினான கேள்வியே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தாலே செக்யூரிட்டி காரணமாக உள்ளே அலோவ் பண்ணாத நீங்கள் ஒரு பேப்பரை உங்களால் ஒழுங்காக வச்சுக்க முடியாதா அப்படின்றது தான். அது மட்டும் கிடையாது, செக்யூரிட்டியை ரீசன்ஸாக வச்சு ஸ்டூடெண்ட்ஸோட பட்டன்ஸை கட் பண்ணி விடுறது, பாக்கெட்ஸை கட் பண்ணி விடுறது, ஸ்லீவ்ஸை கட் பண்ணி விடுறது, போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இது 2 பேருக்கும் நடந்திருக்கு. அப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எதிர்பார்க்குற நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களால் பத்திரமா வச்சுக்க முடியாதா அப்படின்றது தான் கேள்வி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. ஆனால் ப்ராப்பரான எஸ்கலேஷன் மட்டும் நடக்கலை அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேப்பர் லீக்கை தடுக்கிறேன்னு சொல்லி டெலகிராமை பேன் பண்ணப்பவே வணக்கம் மாப்பிள. ஆனால் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், டிசி ஹீரோஸ், இந்த ப்ரொட்டஸ்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரி பண்ணாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டிலேருந்து எல்லா இடத்துலேருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் நடக்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அதுக்கு அவங்களே பே பண்ணியும் அமுச்சு விட்ருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யார் பசியோடு இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றது தான். ஓகே, இப்போ இந்த ப்ரொட்டஸ்ட் அப்போ தமிழ்நாட்டில் நடந்த சில விஷயங்களை பார்க்கலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேர் நீட் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா பேன் நீட் அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம ஸ்டாண்டு வேறையாகவே இருந்தாலும் அங்கே நடக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சப்போர்ட்டாக தான் நம்ம இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டை ஒரு ஸ்டேஜாக யூஸ் பண்ணி அதை வச்சு தேவையில்லாத விஷயங்கள், ப்ரொட்டஸ்ட்டுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஜனநாயகத்தை காப்பாற்ற ஒரு சிறு கூட்டம் போராடி கொண்டிருக்கக்கூடிய இதே வேளையில் ஜனநாயகம் திரைப்படத்தை காப்பாற்ற 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கே தலித் ஆனால் பேன் நீட்டுன்னு சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்களே, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி நீட்டை பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தலைவருக்கு தெரியும் எப்படி நீட்டை இது பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டாலே நீட்டே பேன் பண்ணியிருப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் போய் போர்டு பிடிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு நானிங்க. அந்த 3வது விஷயம் ஜென்சி, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம். எனக்கு பார்த்தீங்கன்னா அவரோட அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அந்த ப்ரொட்டஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமான நிலையை வச்சுக்காம ரொம்ப சில்லாக ஹேண்டில் பண்ணாங்க. எக்ஸாம்பிளுக்கு அங்கேயே ரீல்ஸ் போட்டுனுக்கிறது, ஒரு அக்காலாம் பார்த்தீங்கன்னா கெத்தாக பஸ்ஸு ஸ்டாப் பண்ணி நிறுத்தினாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பஸ் டோரை திறந்து விட்டுறது, அதுக்கப்புறம் அந்த பேரிகேட்டில் ஷெட்டில் ஆடுறது, பேரிகேட் போட்டு அந்த பேரிகேட்டை தூக்கிட்டு போயிடுறது, தண்ணி யூஸ் பண்ணி அப்ரூவ் பண்ண பார்த்தா அவங்க வந்து அந்த தண்ணியில் டான்ஸ் ஆடுறது. அடுத்து இன்ஸ்டாகிராம், ஒரு நியூஸ் சேனல் என்ன வேலை செய்யணுமோ அதை இங்கே இன்ஸ்டாகிராம் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நியூஸ் சேனல் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஓகே, அவ்வளவுதான். லாஸ்ட்டாக ஃபியூ வேர்ட்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரி திங், வி இண்டியன்ஸ், வி ஸ்டாண்ட் டுகெதர் நோ மேட்டர் வாட். தட் ஷோஸ் அஸ் ஹூ வி ஆர். ஓகே, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் நியூஸை கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். ஓகே, சென்று வருகிறேன். பாய்.